ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு மனுஷன். சத்தியமாக அந்த படம் வந்துட்டு படம் முடிஞ்சு 5 நிமிஷம் ஆச்சு. அந்த சாங் முடியுது, ஒருத்தர் சீட்டை விட்டு எந்திரிக்கல. அந்த அளவுக்கு அப்படியே மனசு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் செம்மையாக பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் மாரி செல்வராஜ். மிகப்பெரிய பொக்கிஷம். மாரி அண்ணன் வந்து அவருக்கு நடந்த அநீதியை அவரே தட்டி கேட்குற மாதிரி தான் இருக்குது. இந்த ஆக்குபேஷனல் ஹெசார்டுன்னு சொல்லுவாங்க, அதை முதலாளிகள் அவ்வளோதான் அக்கறை காட்டுறதில்ல, இல்லை அதைத்தான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இது கிரியேட் பண்ணாத ஒரு இம்பேக்டை இந்த படம் வந்து கிரியேட் பண்ணோம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. எங்கள் அம்மாவை பற்றி அவங்கள பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாரியே இருக்காங்க, என்னோடய அக்கா மாரியே இருக்காங்க. ஸோ அவங்களோட வழி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டே அடிக்கணும் மாரி செல்வராஜ் சாருக்கு. ராம் சார்னால தான் இவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் வராங்க. ஸோ ராம் சாருக்கும் நன்றி சொல்லணும். ரொம்ப ஒரு ஆழமான படைப்பு, அர்த்தமான படைப்பு இது உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுலேருந்து இன்னும் மீண்டு வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது இப்போதைக்கு. எல்லாருமே நீங்கள் கொண்டு போய் மக்கள் இடத்துல சேருங்க. நீங்கள் அது மிகப்பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. மியூசிக் கேட்கவே வேண்டாம், செமையாக இருக்குது. அப்படியே அந்த ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா தீம் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த எமோஷ்னல் மியூசிக்காக இருக்கட்டும், அப்படியே வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் அப்படியே டைட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க, கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் மாரி செல்வராஜ். மிகப்பெரிய பொக்கிஷம், அவரை விட்டுறக்கூடாது. தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நிறையா அவருக்கு வாய்ப்பு கொடுத்து நல்ல படங்கள் இது மாதிரி எடுக்கணும். வழக்கம் போல் மாரியான படம் தான். ஆனால் இது ஏதோ ஒன்று படம் முடிஞ்சு பேச முடியலன்னு வச்சுக்கங்களேன். வழக்கமாக பேட்டி கொடுக்கணும் ஏதாவது கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இது வந்து வாழ்க்கையாக இருக்கிறதுனால நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நடித்தவங்க எல்லாருமே வாழ்ந்து தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வந்து தான் இதை வந்து வெளியே கொண்டு வரணும்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பேப்பரில் பார்த்துருப்போமான்னு கூட தெரில. ஆனால் இதை வந்து அவர் வந்து கொண்டு வந்து மாரி அண்ணன் வந்து அவருக்கு நடந்த அநீதியை அவரே தட்டி கேட்குற மாதிரி தான் இருக்குது. வேறு எதுவும் சொல்ல முடியாது. வெளியில் வர்றவங்க ரொம்ப இமோஷனலாக இருக்குன்னு சொல்லிட்டு வர்றாங்க. அது வந்து கடைசி கிளைமேக்ஸாக அப்படி. அதுக்கு முன்னாடி எல்லாம் சிரிப்பும் வேடிக்கையும் மாத்திருந்தது. ஸோ அது அவரோட சொந்த வாழ்க்கையை எடுத்திருக்காரு. நமக்கும் அந்த ஏரியா கொஞ்சம் தெரியும். இந்த ஒரு செய்கிற வேலைகளுக்கு இடையில் உள்ள சில ஆபத்துகள், அது வந்து முதலாளிகள் வந்து அவ்வளோதான் கவனிக்கிறது இல்லைங்கிறது எல்லா தொழிலையும் உள்ளது. அதைத்தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் இந்த ஆக்குபேஷனல் ஹெசார்டுன்னு சொல்லுவாங்க, அதை முதலாளிகள் அவ்வளோதான் அக்கறை காட்டுறதில்ல, இல்லை அதைத்தான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது எல்லா படம், அதாவது மக்கள் வந்து எல்லா படத்தையும் ரசிக்கணும். சும்மா ஜாலியாக வந்தோம், கைத்தட்டினோம், சிரித்தோம் அப்படி மட்டும் இருக்கக்கூடாது. ஒருத்தர் லைஃப்பில் என்னென்ன நடந்திருக்கு, எப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவங்க காட்டுறாங்க. அதாவது இன்னும் அந்த கீழ்த்தர மக்கள், ரொம்ப கீழே இருக்கிற மக்கள் வந்து இன்னமும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை அவ்வளோ யதார்த்தமாக கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே சான்ஸே இல்லை. நிஜமாகவே நிறையா சொல்லப்போனால் அந்த டீச்சரோட அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே அந்த சின்ன வயசில் க்ரஷ் இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் நல்லா அது ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு கிளைமேக்ஸ் ஒரு மாதிரி வைக்கும்போது கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. உண்மையிலே மக்கள் வந்துட்டு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணும்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எமோஷ்னலாகவே கொண்டு போயிட்டால் மக்கள் சீட்டில் உட்கார மாட்டாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் மக்கள் உட்காருவாங்க. உண்மையிலே நல்லா எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். ஒரு ரியல் லைஃப்பை வந்து அழகாக காமிச்சிருக்காரு மாரி செல்வராஜ். கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். கிளைமேக்ஸை விட்டு மறந்துடாமல் பாருங்கள். அதில் தான் வந்து அவருடைய ரியல் லைஃப்பை கரெக்டாக காமிச்சிருக்காரு. அழகான கதை. மியூசிக் வந்து அருமையாக பண்ணியிருக்காரு சந்தோஷ் நாராயணன். அருமையான மியூசிக்கு படம். இதில் வந்து கதையை வந்து வெளியே சொல்ல முடியாது. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து நான் ஆக்சுவலாக வந்ததே கொஞ்சம் டிலேவாக தான் வந்தோம். பட் அதுலேருந்துமே ஆல்ரெடி கொஞ்சம் கதை அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்லேயே கிளைமேக்ஸ் வந்து இதை நோக்கி தான் போக போகுதுன்னு தெரிஞ்சது. பட் ஆனால் அதுதான் ஃபுல்லாகவே அது படத்தோடையே ஒன்றி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நானும் சவுத் சைடு தான். ஸோ எனக்கும் தெரியும் அந்த ரியாலிட்டி எப்படி நடக்குன்றது. ஸோ அதனால் அப்படியே எனக்கும் அப்படியே படத்தோடையே ட்ராவல் பண்ண மாதிரி தான் இருந்தது. என்னோடய பேர் வந்து ராகுல். நான் ரெகுலராகவே ஸ்ருதி சேனலில் வந்து எப்பவுமே பார்ப்பேன். ஏன்னா லிட்ரேச்சரை பற்றி அதிகமாக போடுவாங்க, சினிமா விஷயங்களும் பற்றி போடுவாங்க. எனக்கு நிறைய டேரக்டர்ஸ் வந்து பேசினாங்க, இந்த வாழை படத்தை பற்றி பேசினாங்க. அதுவும் இல்லாமல் அது ஒன்று எனக்கு பெரிய
பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு உணர்ச்சியை தூண்டல. இது தூணுச்சுன்னா பயோபிக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பயோபிக் மாரி செல்வராஜ் ஒரு பயோபிக்குன்னு சொல்ல உடனே டேரக்டரோட பயோபிக் அவ்வளோ வரல, டாக்குமெண்ட்ரியாக எடுத்திருக்காங்க. ஆனால் அவரோட பயோபிக்கவே இவரே எடுத்திருக்காரு போது பார்க்கணும்னு தோணுச்சு. ஸோ வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி வந்தேன். ஆனால் வந்து உட்காந்தேன், என்னால் அந்த படம் முடிகிற வரைக்கும் ஏஞ்சிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த படத்தோடையே என்னை கூட்டிகிட்டு போனார். அந்த இயற்கையோட சூழ்நிலை, அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அது இங்கே இருக்கிற சிட்டி சைடில் வாழ்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அந்த அந்த வயல்வெளிகள், அங்கே சுற்றி இருக்கிற மக்கள், அவங்களோட பெயின் வந்து நம்மளுக்கு தெரியாது. வாழ்க்கையில் எல்லாருமே இறக்க தான் போகிறாங்க, ஆனால் இது கடந்து போகிற விஷயம் கிடையாது. ஒரு அவங்களோட அறியாமையினால் நடக்குது. அந்த முதலாளி வந்து இப்படி காசு சம்பாதிக்கணும்னு நினச்சி அவங்களோட அறியாமையினால். ஆனால் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்குறவங்க ஒவ்வொருவங்களும் அந்த ஒரு இம்பேக்டை நீங்கள் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இது கிரியேட் பண்ணாத ஒரு இம்பேக்டை இந்த படம் வந்து இந்த படத்தை மட்டும் பாருங்கள். உங்களால் எல்லா மனுஷங்களும் இங்கே பார்த்துட்டு போகிற மனுஷங்களும் அவங்க கண்ணில் கண்ணீர் இல்லாமல் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. எங்கள் அம்மாவை பற்றி அவங்கள பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாதிரியே இருக்காங்க, என்னோடய அக்கா மாதிரியே இருக்காங்க. ஸோ அவங்களோட வலி என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டே அடிக்கணும் மாரி செல்வராஜ் சாருக்கு. ராம் சார்னால தான் இவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் வராங்க. ஸோ ராம் சாருக்கும் நன்றி சொல்லணும். ஸோ எனிவே அவங்க பார்ப்பாங்களா எனக்கு தெரியல, ஸ்ருதி சேனலில் மேபி வாட்ச் பண்ணால் தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு நல்ல படத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இதுக்காக உங்கள் தமிழ்நாட்டு உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கடமைப்பட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, பட் பிக்கப் ஆகிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் பிக்கப் ஆகிட்டு எண்டிங்கில் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேபி அவர் அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அதை கன்வே பண்ணுறாரு. என்னெல்லாம் நடந்திருக்கோ அதெல்லாம் மாற்றணும்னு பார்க்குறாரு. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஸ்கூல் டேஸா அது ஸ்டார்டிங்கில் அந்த இது இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஸ்கூல் டேஸ் பற்றி தான், அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஆழமான படைப்பு, அர்த்தமான படைப்பு. இது உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு, எல்லாருக்குமே ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுலேருந்து இன்னும் மீண்டு வர முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது இப்போதைக்கு. ஒரு யதார்த்த வாழ்வியலை வந்து இவ்வளோ அற்புதமாக படைக்க முடியுமா எனக்கு தெரியலை எனக்கு. ஆனால் அது அவரோட வழி, இது ஒரு வாழ்வியனுக்கு தாண்டி அவரோட வழியை தான் அவர் பதிவு பண்ணிக்கிறாரு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்க வேண்டிய படம் தான். இது வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைக்கக்கூடாது. இது பரவாயில்ல, எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் வந்து அந்த வாழ்வியல் தான் எடுத்து காட்டுறாரு. அவர் எப்படி அந்த இடத்துல இருந்தார், அந்த சமூகம் எப்படி வச்சிருக்கு, அந்த இடத்துல அவர் அந்த சூழல் எப்படி இருந்தது அவர் தெளிவாக காட்டிக்கிறாரு. அந்த அம்மா வந்து கடைசியில் உணர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு வாய் சோறு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு என் பிள்ளைய நான் கொண்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி அதுதான் அங்கே தெளிவாக பூத்திருக்கிறாரு. இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து இதை பரவாயில்ல மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. நீங்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் அது உங்கள் கையில் தான் இது இருக்குது. ஏன்னா வந்து இந்த சமூக மாற்றத்தை விரும்பணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாற்றத்தில் நம்ம ஒரு விதையாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே உள்ள அந்த ஒரு இதுதான், அதுதான் அண்ணன் பண்ணிக்கிட்டு வராருங்கிறத நான் நினைக்கிறேன். எல்லாருமே நீங்கள் கொண்டு போய் மக்கள் இடத்துல சேருங்க. நீங்கள் அது மிகப்பெரிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி படம் உண்மையிலே ரியலாக சூப்பராக இருக்குது. ஃபென்டாஸ்டிக் மூவி. ஆக்சுவலாக இது சவுத் சைடில் அந்த சைடில் உள்ள ரியல் ஸ்டோரியாக பண்ணது. ஆக்சுவலாக நானும் பார்த்தீங்கன்னா சவுத் சைடில் உள்ள அந்த டிஸ்ட்ரிக்ட் தான், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். உண்மையிலே அந்த படித்த ஸ்கூலோட ஃபீலிங், அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணுற இப்போ ஸ்கூல் ஸ்டடீஸ்லேருந்து இப்போ வரைக்கும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த பாத்துலாம் அப்படியே கடந்த பாதெல்லாம் அப்படியே தெரிய மாதிரி இருக்குது. உண்மையிலே எங்கள் கூட படித்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுமே சில பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, நாங்களும் கஷ்டப்பட்டுருக்குறோம். அதெல்லாம் அந்த ரியல்ஸ் லைஃபு வந்து போனதுனால தான் அந்த இது ஃபீல் ஆகுது. ஸ்கூல் ஸ்டடீஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு கூட பண்ணுற அந்த இது எல்லாமே இருக்குதோ அதே மாதிரி அந்த ஃபீல் செமையாக இருந்துச்சு. உண்மையிலே ரியலிஸ்டிக்கான மூவி, நேச்சுரலாக இருக்குது, எல்லாமே மஸ்ட் வாட்சபிளான மூவி. லாஸ்ட் ஒரு 20 to 30 minutes பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக சூப்பராக இருந்துச்சு. உண்மையில் அப்படியே எல்லாருமே அப்படியே நர்வஸாக பதட்டமாக என்ன சொல்கிறது மெய் சிலுக்கிற மாதிரி அந்தளவுக்கு இதாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சில பேர்த்துக்கு தெரியாது, பட் இந்த மாதிரி மூவி பார்க்க வரும்போது அவங்களுக்கு ஓகே இப்படிலாம் கூட நடக்குதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அந்த இதில் வருது. ஸோ அதை பிக்சராக பார்க்கும்போது உண்மையிலே இதெல்லாம் நேச்சுரலாக இருக்குது, உண்மையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்குது. செமையான மூவி, கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். சிட்டி லைஃப்பில் உள்ளவங்களுக்கும் அந்த எமோஷ்னலு நேச்சுரல்லாம் இருக்கும். ஓகே, மனசுங்கிறது இந்த ஹார்ட் பீட் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே ரீச் ஆகும், கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக மஸ்ட் வாட்சபிள் மூவி. இல்லை, அது மல்டி ரோலில் பண்ணுற டைரக்டர் தான் மிஸ்டர் மாரி செல்வராஜ். அவர் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த பரியரும் பெருமாள் இருக்கட்டும், மாமனாரானா இருக்கட்டும், கர்ணனா இருக்கட்டும், அது வேறு ஜர்னி, இது வேறு ஜர்னி. பட் ரெண்டுமே அவர் வந்து மல்டி இது இருக்குது,
மல்டியோட இது டேலண்ட் இருக்குது. இஸ் எ ஃபென்டாஸ்டிக் டேரக்டர் இன் தமிழ் சினிமாஸ். இந்த மியூசிக் கேட்கவே வேண்டாம், செமையாக இருக்குது. அப்படியே அந்த ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா தீம் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த எமோஷ்னல் மியூசிக்காக இருக்கட்டும், அப்படியே வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் அப்படியே டைட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க, கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ஆக்டிங்கிறது வேறு, நேச்சுரலாக வந்து உண்மையிலே நடக்க வேறு. ஸோ வந்து விரும்பி நேச்சுரலாக பண்ணுறது இது. ஸோ வந்து ஆக்டிங்காக பார்க்காம அதுக்கு உண்மையிலே ரியாலிட்டியாக நடந்தால் எப்படி இருக்கும், அந்த ரியல் ஸ்டோரி தான் அந்த இது. உண்மையிலே செம்மையாக இருக்குது. ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருக்காங்க, கிரவுண்டடாக இருக்குங்களா. எல்லாமே பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. இவர் இந்த பையனோட ஆக்டிங் நல்லா இருக்குது. கலையரசன், அந்த திவ்யா எல்லாமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க. படம் வேறு லெவலில் மிரட்டி விட்ருக்காரு. இந்தமாரி ஒரு படம் பார்க்கவே முடியாது. சரியான டைரக்ஷன். மாரி செல்வராஜ் வேறு லெவலில் நின்றுட்டார். ரொம்ப கடைசி 10 நிமிஷம் வேறு லெவலில் மிரட்டிட்டார்.